வணக்கம் நேயர்களே. வீதியில் கடமையில் இருந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் போதை காரணமாக செய்வதறியாமல், தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் ஒரு வீட்டின் முன்னாடி சென்று வீட்டு வாசலில் நிர்வாணமாக தூங்கியிருக்கிறார். இது தொடர்பான செய்தியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு மடத்துவெளி பிரதேசத்தில் காவல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த செய்தியின் அடிப்படையில் ஒருவரை வீதியில் மறித்து அவரிடம் வாகன ஆவணங்களை கேட்டிருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் சரியாக கொடுத்திருக்கின்றார். இருந்தும் அவரிடமிருந்து கையூட்டு பெறுவதற்கான முயற்சிகளை கேட்டு அதை அவர் கொடுக்கவில்லை என்பதற்காக தாக்க முற்பட்டார் என்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவியது. நாங்களும் அதை செய்தியூடாக உங்களுக்கு தந்திருந்தோம். அது தொடர்பாக மேலதிக தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதை தொடர்ந்து அவர் இன்னொரு வீட்டுக்கு சென்று, அந்த வீதியூடாக வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்கு முன்னால் உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார், உடைகள் எதுவும் இல்லாமல். அந்த விடயம் போலீசாருக்கு தெரிய வர, போலீசாருக்கு யாரோ தகவல் கொடுத்து விட்டார்கள். அதை தொடர்ந்து குறித்த இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை, போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்ய முற்பட்ட வேளை ஆடைகளை விட்டுவிட்டு அவர் ஓடி சென்றிருக்கின்றார். ஓடி சென்று முள்ளுவேலிகளுக்கு எங்கேயோ சிக்கப்பட்டு காயமடைந்திருக்கின்றார். ஊர்காவல்துறை போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி அவருக்கான பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் தான் மேலதிகமாக கிடைக்கப்பட்ட தகவலாக நாங்கள் அதை வழங்கியிருக்கிறோம். எனவே வீதி கடமைகளில் நிற்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கள் கடமைகளை மறந்து இவ்வாறான நிலைமைகளுக்குள் தங்களை ஈடுபடுத்துவது அல்லது இவ்வாறான நிலைமைகளில் தாங்கள் இருப்பது மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் எவ்வாறான ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். போலீசார் மக்களுடைய உற்ற நண்பர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு சிலருடைய இந்த செயற்பாட்டினால் மக்கள் அதிருப்தி அடைகின்றார்கள், அதிர்ச்சி அடைகின்றார்கள். எனவே இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்றும் மக்கள் பேசிக்கொண்டதாக நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக தீவு பகுதிகளில் கடற்படை முகாம்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் கடமையில் இருக்கக்கூடிய போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் புங்குடுதீவு மடத்துவெளி பிரதேசத்தில் கடற்படையினரின் முகாமிற்கு அருகில் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் கடமையில் இருந்ததாகவும், கடமை நிமித்தம் போதையில் இருந்ததாகவும், வீதியில் போய் வருகின்றவர்களை மறித்து பணம் கேட்பதாகவும் இப்பொழுது செய்திகள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஒருவருடன் கையூட்டு பெற முயற்சித்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த காணொளிகள் இலங்கை முழுவதுமாக வைரலாகி இருந்தன சமூக வலைத்தளங்கள் மூலமாக. எனவே இவ்வாறான நிலையில் இனிமேலாவது ஒவ்வொரு துறை சார்ந்த உத்தியோகத்தர்களும் தங்கள் துறை சார்ந்த வகையில் மக்களுடன் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பொது இடங்களில், பொது வழிகளில் மக்கள் தொடர்பானவர்கள் அதற்கேற்றவாறு நடந்து கொண்டால்தான் தொடர்ச்சியாக மக்கள் அவர்களுக்கான ஆதரவையும் அல்லது நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும். அல்லது அவர்கள் மேலுள்ள நம்பிக்கைகள், அவர்கள் மேலுள்ள கடமை நிமித்தம் உள்ள பற்றுறுதிகள் யாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவு பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஒழுக்காற்று விசாரணைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதை நாங்கள் இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.